வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். சீரியல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்துட்டு சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் இந்த ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகம் வரும். டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக் வந்துட்டு 46வது வீக்காக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 46வது வீக்கில் வந்துட்டு எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியல் எல்லாமே வந்துட்டு முதல் 5-6 இடத்த வந்துட்டு நாங்கள் தாண்டா பிடிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லா வாரத்துலேயுமே வந்துட்டு சன் டிவியோடைய சீரியல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5-6 இடத்த வந்துட்டு பிடிச்சிட்டு வருது. இந்த வீக்கும் வந்துட்டு அதாவது இந்த 46வது வீக்கும் சன் டிவியில் இருக்கிற சீரியல் எல்லாமே தான் வந்து முதல் 5 இடத்த வந்து பிடிச்சிருக்கு. மற்ற சேனலில் வந்துட்டு ஒளிபரப்பாகிற சீரியல்கள் எல்லாமே வந்து முயற்சி பண்ணாலும் கடைசியில் ஃபஸ்ட்டு 5 இடத்த வந்துட்டு சன் டிவியோடைய சீரியல்கள் தான் வந்து ஆக்கிரமிச்சுட்டே வருது. அதில் இந்த வாரத்துடைய முதல் இடத்த வந்து கயல் சீரியல் 10.7 புள்ளிகளோட முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. கயல் எழில் இவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த கதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதனால் கயல் சீரியல் வந்துட்டு இந்த வாரத்துடைய முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அடுத்ததாக 2வது இடத்துல 3 முடிச்சு சீரியல் வந்துட்டு நந்தினிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பயங்கர ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதனால் இந்த சீரியல் வந்துட்டு 9 புள்ளிக்கும் மேலே வந்து ரேட்டிங் வாங்கி 2வது இடத்த வந்து தக்க வச்சிட்ருக்கு. அடுத்ததாக போன வாரம் 3வது இடத்துல இருந்த சிங்கப்பெண்ணை சீரியலை கொஞ்சம் கீழே தள்ளிட்டு மருமகள் வந்துட்டு இப்போது மேலே டாப்பில் வந்திருக்காங்க. இவங்க எக்ஸாக்டாக 9 புள்ளிகளை வந்து வாங்கியிருக்காங்க. மருமகள் சீரியல் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்தாலும் 3 இல்லாத 4 அப்படின்ற இடத்த வந்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிட்டு வருது. அடுத்ததாக சிங்கப்பெண்ணை சீரியல் வந்துட்டு போன வாரம் 3லேருந்து இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டு 4வது இடத்துல வந்திருக்கு. இந்த சீரியல் வந்துட்டு இப்போது ஆனந்திக்கு எல்லாமே உண்மை தெரிய வந்தது அப்படின்றதால இந்த வீக் கொஞ்சம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பாக தன்னுடைய 3வது இடத்த தக்க வச்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தோணுது. அடுத்ததாக 5வது இடத்துல சுந்தரி சீரியல் இருக்குது. சுந்தரிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அனுவும் கார்த்திக்கும் ஒன்றாயிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வாரத்தோடைய முடிவில் இந்த சீரியலும் முடிவடையுது அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இத்தனை நாள் வரைக்கும் இந்த சுந்தரி சீரியல் டாப் 5 இடத்துல வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தது. அடுத்த வாரத்துலேருந்து இந்த சீரியல் இல்லாததால் இன்னும் வேறு ஏதாவது சீரியல் வந்துட்டு டாப் 5ல் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் 6வது இடத்த பிடிச்சிருக்க சீரியல் வந்து ராமாயணம். இது ஒரு இதிகாச கதை அப்படின்னாலும் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. அதனால் இது 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததாக 7-8 இடத்துல ரஞ்சினி மல்லி சீரியல் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கு. சன் டிவியோடைய உச்சத்தை யாராலுமே டச்சே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் விஜய் டிவி, ஜீ தமிழோடைய சீரியல்கள் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த டிஆர்பி ரேட்டிங் வந்துட்டு அந்தளவு நிரந்தரம் இல்லை அப்படின்னாலும் அடுத்த வாரம் வேறு இடங்களில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த வாரம் 47வது வாரத்தில் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.